ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உங்கள் மூலமாய் கிட்டுவதாக உங்களுக்காக செபிக்கிறோம். குறிப்பாக புதிய கல்வியாண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் கேஜி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரிதான், பிஹெச்டி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரிதான், அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைகளுக்கு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் மட்டுமாக அவர்களுக்கு கைடாக இருந்து வழிநடத்தி ஆலோசனை கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள், உற்சாகமூட்டுகிற பெற்றோர்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கின்ற இந்த புதிய கல்வி ஆண்டில் நீங்களும் நானும் நம்மை குறித்து, நம்முடைய எதிர்கால படிப்பை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து, படிப்பிற்கான செலவினங்களை குறித்து பல நிலைகளிலே யோசித்து கொண்டிருக்கலாம். பெற்றோர்களுக்கு ஒரு விதமான யோசனை உண்டு, எவ்விதமாய் பிள்ளைகளை படிக்க வைத்து முன்னேற்றுவது என்று சொல்லி. படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் வருவதுண்டு. நாம் எப்படி இந்த கோர்ஸை முடிக்கப் போகிறோம், எவ்விதமாய் இதை நாம் நிறைவேற்றப் போகிறோம், எவ்விதமாய் அதற்கு பின்பாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும், எந்த படிப்பை எடுப்பது, பல நிலைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கேள்விகளும் சிந்தனைகளும் எழுவது உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி இதை கற்றுக்கொள்ள முடியும், என்னால் இந்த தேவைகளை விதமாய் சந்திக்க முடியும், என்னால் என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? இங்கே சங்கீதக்காரனுடைய அனுபவம். அவன் என்ன சொல்லுகின்றான்? ஆண்டவராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்கிறான். என்னிலே ஒன்றுமில்லை. அருமையான பெற்றோரே, அருமையான பிள்ளைகளே, நான் எப்படி செய்வேன், நான் எப்படி சந்திப்பேன், நான் எப்படி இதை நிறைவேற்றுவேன்? நான் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு உம்மாலே நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே பாய்ந்து செல்லுவேன், உம்மாலே மதிலை நான் கடந்து செல்லுவேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் யார்? முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னிலே பலன் ஒன்றுமில்லை, நான் பலனற்றவன், நான் ஒரு வனாந்தரத்திலே கிடக்கின்ற ஒரு குச்சி. வனாந்தரத்திலே கிடந்த ஒரு குச்சியைத்தான் மோசே தன்னுடைய கையிலே ஊன்றுகோலாக வைத்து கொண்டு செல்லுகிறான். ஆடுகளை அவன் என்ன செய்தான்? மேய்த்து கொண்டு இருக்கிறான். அதே குச்சியோடு தான் பார்வோனுக்கு முன்பாக செல்லுகிறான். அந்த வனாந்தரத்தில் கிடந்த அதே குச்சி தான். அந்த குச்சியிலே வல்லமை உண்டா? இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே இணைக்கப்படுகின்ற பொழுது, அந்த குச்சியோடு சேருகின்ற பொழுது அது வலிமை பெற்றதாக இருக்கிறது. உன் கோலை போடு என்று சொல்லுகிறார், போடுகிறவன் அது பாம்பாக மாறுகிறது. உன் கோலை பிடித்து எடு என்று சொல்லுகிறார், கம்பாக மாறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே கோல் கண்மலையில் படுகின்ற பொழுது தண்ணீர் வருகிறது. அதே கோல் செங்கடலை 2ஆக பிளக்கிறது. ஆனால் அந்த கோலிலே வலிமை இல்லை. அதோடு இணைந்து இருக்கின்ற தேவாதி தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே நாம் கொண்டு செல்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் மிக உற்சாகமாக கற்றுக்கொள்ள முடியும், மிக உற்சாகமாக தங்களுடைய எதிர்காலத்தை சந்திக்க முடியும். அவர்களுடைய நோக்கங்கள் சிதறாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகையினாலே என்னால் சாதித்து விட முடியும். என் பலன், என் அறிவு, என் ஞானம், நான் எடுக்கின்ற டியூஷன்ஸ், நான் எடுக்கின்ற ஸ்பெஷல் கோச்சிங், நத்திங், இவை ஒன்றும் உனக்கும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவைகளை நீ பயிற்சி, அவைகளை முயற்சி செய். ஆனால் பலன் ஒன்றும் அவைகளில் இல்லை. உன்னை பலப்படுத்துகிற கர்த்தரிடத்திலே இருக்கிறது. உன்னிலே பலன் ஒன்றும் இல்லை. நீயும் நானும் ஆண்டவருடைய வலிமை இல்லை என்றால் சாதாரண வனாந்தர குச்சி. அங்கே தெரு வீதியிலே வீசி எறியப்பட்ட ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தாடை எலும்பில் தானே அநேகரை கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம், என்னிலே பலன் இல்லை. என் காரியங்கள், என் முயற்சிகள்,
என் பிரயாசங்கள் பலவீனமானவைகள். இந்த உணர்வோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நம்மை பலப்படுத்தும்படியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைய தியான பகுதியாகிய பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால், இங்கே மீன்பிடிக்கும்படியாய் சென்ற ஒரு கூட்ட மக்களை பார்க்கிறோம். அவர்கள் மீன்பிடிக்கும்படியாக கடலுக்குள் சென்று இப்பொழுது காலை வேளையிலே கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மீன்பிடிக்கிறவர்கள் இரவிலே மீன்பிடிக்க சென்று காலையிலே மீன்களை கொண்டு வந்து கூடைகளிலே போட்டுவிட்டு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. காலையிலே இரவிலே மீன்பிடிக்க சென்றவர்கள் காலையிலே ஒன்றுமில்லாமல் வருகிறார்கள். வேதனையோடு வருகிறார்கள், கவலையோடு வருகிறார்கள். இந்த மீன்பிடிக்க சென்ற இந்த அருமையான சகோதரர்கள் யார்? மீன்பிடிப்பதிலே முதல் நாள் அனுபவம் உடையவர்களா, இல்லை என்றால் ஓரிரு நாள் அனுபவம் பெற்றவர்களா? இல்லை. அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் கடற்குழந்தைகள் என்றே சொல்லலாம். கடலிலே பிறந்து கடலிலே வளர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். மீன்பிடி தொழிலே மிகவும் விற்பனர்கள். எந்த பகுதியில் எந்த மீன் கிடைக்கும், எந்த பகுதிக்கு சென்றால் எந்த ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எந்த வலையை எந்த மீனுக்காக போடலாம் என்று எல்லா விதமான நல்ல ஆலோசனைகளும் உடையவர்கள், பலனுடையவர்கள், விற்பனர்கள், வலிமையுடையவர்கள். இரவிலே சென்றார்கள் மீன்பிடிப்பதற்கு. ஆனால் ஒன்று கிடைக்கவில்லை. அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அங்கே அவர்கள் சொல்கிறதை பாருங்கள். நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவர்களிடத்தில் படகு இருந்தது, அவர்களிடத்தில் வலை இருந்தது, அவர்கள் பயணிப்பதற்கான அந்த கடலின் வழியாக செல்வதற்கான நல்ல இயந்திரங்கள் அவரிடத்தில் காணப்பட்டது, உபகரணங்கள் காணப்பட்டது, உடல் வலிமை காணப்பட்டது. சரியான நேரத்திலே தங்களுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இத்தனை இருந்தும் அவர்களுக்கு ஒன்றும் கிட்டவில்லை. அவர்களுக்கு ஒன்றும் கிட்டவில்லை. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான பெற்றோர்களே, அருமையான மாணவர்களே, அருமையான ஆசிரியர் பெருமக்களே, என்னிடத்தில் எல்லாம் இருக்கலாம். மீன்பிடிப்பதற்கான ஒருவேளை அந்த கடல் எனக்கு இருக்கலாம். அவைகளிலே மீன்பிடிப்பதற்கான நல்ல சிறப்பான நேர்த்தியான வலைகள் இருக்கலாம். நான் அங்கு செல்வதற்கு படகுகள் இருக்கலாம். என்னை அனுப்புவதற்கு ஆட்கள் இருக்கலாம். என்னை தாங்குவதற்கு மக்கள் இருக்கலாம். நல்ல தடகாத்திரமான தேக ஆரோக்கியம் இருக்கலாம். அறிவு இருக்கலாம். உலக ஞானம் இருக்கலாம். புத்தி கூர்மை இருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் இருந்தும் மீன்பிடிப்பதற்கு, வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்பிடிப்பதற்கு ஒன்று தேவையாக இருந்தது. அதுதான் அவரிடத்தில் குறைபட்டது. ஆம், ஆண்டவர் அவர்களோடு இல்லை. ஆண்டவர் அவர்களோடு இல்லை. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், நீங்கள் போய் மீன்பிடிங்கள், ஆழத்திலே வலைகளை போடுங்கள். ஆழத்திலே வலைகளை போட்டார்கள். என்ன வித்தியாசம்? அதே கடல், அதே படகு, அதே வலை, அதே மீன்பிடிக்கிறவர்கள். ஒருவேளை இன்னும் ஒரே ஒரு மாற்றம் என்னவென்றால், இரவிலே மீன்பிடிப்பதற்கு பதிலாக பகலிலே மீன்பிடிக்கிறார்கள். பகலிலே மீன்கள் யூஸ்வலாக கிடைப்பது கிடையாது. ஆனால் அதே இடத்துல அதே மக்களாலே திரளான வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால், அந்த மீன்களின் அந்த வலைகளினால் அல்ல, படகினால் அல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறதுனால் அல்ல, அவர்களோடு பயணித்த ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் அதைத்தான் சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க? போடும்போது நாங்கள் பிரயாசப்பட்ட கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தை எங்களோடு வருகிறது. வார்த்தையாகி நீர் எங்களோடு வருகிறீர். வார்த்தை மாம்சமானார், நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். தம்பி தங்கச்சி, அருமையான ஆசிரியர் பெருமக்களே, நம்முடைய முயற்சிகளோடு தேவன் இணைகின்ற பொழுது, அது பகலாக இருக்கலாம், மீன்பிடி காலமாக இல்லாதிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் அருளுகிறார். நீ கவலைப்படாதே. இந்த கல்வியாண்டு உனக்கு மிகுந்த எக்காலத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை என்றால் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தேவன் நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வார். ஆம், உன்னிலே ஒன்றுமில்லை. ஆண்டவர் உன்னோடு இருக்கின்ற பொழுது நீ தடகாத்திரன், நீ பராக்கிரமசாலி. எதிரிகளுக்கு பயந்து கோதுமை விளைச்சலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆலையின் அருகிலே போரடித்து கொண்டிருந்த கிதியோனிடத்திலே ஆண்டவருடைய தூதன் வருகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ மீதியானியரை முறியடிப்பா என்பதாக சொல்லுகிறார். அவன் பராக்கிரமசாலி அல்ல, அவன் ஒரு பயந்தாங்குழியாக இருந்தவன்.
பயந்தாங்கொழியை பலசாலியாக மாற்றுவது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வாசமணுகின்ற அந்த அனுபவம். நீயும் நானும் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ணுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நீ பராக்கிரமசாலி, நீ பெரிய காரியங்களை செய்வாய். தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு பயணிக்கின்ற பொழுது உன்னுடைய பயணத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அலைகள் மோதலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடத்திட்டங்கள் உன்னுடைய புரியாததை போல இருக்கலாம், ஒன்றோடு ஒன்று உனக்கு கலக்கத்தை இல்லை என்றால் கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக தெரியலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, பராக்கிரமசாலியாக நீ மாற வேண்டும். உன்னிலே பலன் இல்லை என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவன் உன்னை பலசாலியாக்குகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நீ வெற்றியாளனாக இருக்க முடியும். அந்த கிருபை ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கிறார். ஆம், உன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரா என்பதை பார். அவர் உன்னோடு இருக்கின்ற பொழுது நீ பராக்கிரமசாலி. அவர் இல்லை என்றால் நீ வீழ்ச்சி அடைந்தவன். தன்னோடு ஆண்டவர் இருக்கிற மட்டுமாக பராக்கிரமான காரியங்களை செய்தான் சிம்சோன். ஆண்டவர் அவனை விட்டு கடந்து சென்ற பின்போ அவன் பலவீனப்பட்டவனாக கேலி பொருளாக மாறினான். ஆண்டவர் உன்னை மேன்மைக்குரியவனாக மாற்ற விரும்புகிறார். அவர் வாசமனை இடங்கொடு. கிருபை நிறைந்த ஆண்டவரே, கோழைகளாகி எங்களை பலசாலியாக மாற்ற எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. எங்கள் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நீங்காது இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். கல்வி ஆண்டு வளமிக்க ஆண்டாக அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.